எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பேங்க் நிஃப்டிக்கு போட்ட அதே சேனல் பேட்டர்னில் தான் இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. ஆனால் இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50,000 கால் ஆப்ஷனை வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் சீரீஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி லோவில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அப்படியே ஹை போகுது. அந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுமா? அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,000 அங்கேருந்து போனால் 51,300 ஆர் 500 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை நேற்று கன்சிடர் பண்ணால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஏடிஆர் மட்டும்தான். ஐசிஐசி பேங்கு அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்கு 3% வரைக்கும் நேற்று ஏடிஆரில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸு 1.14 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவில். ஸோ மார்க்கெட் ஏறுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அதை அப்போ பார்க்கும்போது மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏறுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ லோவில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து 400 பாயிண்ட் அப்படியே ரெக்கவர் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 50,000 கால் ஆப்ஷன் இருக்கட்டும், நம்ம ஒரு புட் ஆப்ஷனும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 51,500 புட் ஆப்ஷன். ஜூலை சீரீஸ் எடுக்கக்கூடாது, ஆகஸ்ட் சீரீஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா ஆப்ஷன் பையிங் எப்போவுமே நான் இந்த மணியில் பண்ணுவேன். அதே மாதிரி கரண்ட் வீக்கில் மோஸ்ட்லி நான் விளையாட மாட்டேன். ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட் வீக் சீரீஸில் விளையாடுவேன். இன்கேஸ் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட ஆவரேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோல்டு பண்ண மாட்டேன். ஒரு 2-3 டைம் தான் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து சேனல் பேட்டர்னோட அந்த ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எப்போனாலும் அகெயின் ஒரு ரிவர்சல் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரிவர்சல் அதை மட்டும்தான் நம்ம கேட்சப் பண்ண போகிறோம் புட் ஆப்ஷனில். பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். $400 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகி அப்படியே அந்த 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பிவோட் லைன் 50,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் 51,500 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்ட்ரி ஆனால் ஒரு பெரிய குவான்டிட்டி ஸ்டார்டிங்லே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நான் 51,500 அந்த புட் ஆப்ஷனில் என்னோடய பையிங்கே ஆட் பண்ண போகிறேன். 120 குவான்டிட்டி போடுறேன். பையிங் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்ப்போம். 120 ஆவரேஜ் ப்ரைஸ் 870 வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் கேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட்டு ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எஸ்டர்டே இருந்த அதே செல்லிங் ப்ரெஷர் அங்கே இருக்கும். அப்போ மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்கேஸ் மார்க்கெட் அங்கேயே சஸ்டெயின் ஆகுது, நம்ம ப்ரைஸ் டவுன் ஆகுதுன்னா அடிஷ்னலாக குவான்டிட்டி போட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரிவர்சல் இருந்ததுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் நடக்கும். இல்லைனா ஏன்னா 400 பாயிண்ட் கீழே இருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஃபர்தராக மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். குவான்டிட்டி இப்போ ஒரு 30 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் குவான்டிட்டி 150. ஆவரேஜ் ப்ரைஸ் 867. வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து அப் ஆகுது. வெயிட் பண்ணலாம். ஸோ 870 890 வரைக்கும்
பார்ப்போம். இன்கேஸ் ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 870 890 வரைக்கும் 890 க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். மார்க்கெட் இப்போ 880க்கு வருது. அகெயின் வந்து டவுன் ஆகுது ப்ரைஸு. 882 85 85 இல்லை, நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அகெயின் அப்பாக ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து அகெயின் ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ நம்ம குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ட்ரி. குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறேன். அதாவது செகண்ட் ட்ரேடு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன். பார்ப்போம். மார்க்கெட் அகெயின் இல்லை, ஃபால் ஆகுது. அதனால் நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 900 போயிடுச்சு. அது 930 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணலாம். வேகமாக நம்ம ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, மார்க்கெட் அங்கேயே சஸ்டைன் ஆகுது. அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அகெயின் திருப்பி நம்ம என்ட்ரி ஆகலாம். எப்போவுமே ஒரு குவான்டிட்டி வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி போடுங்க. அதர்வைஸ் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டியாக போட்டுட்டு உங்களோட வியூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டே வாங்க. பல்க் குவான்டிட்டி இமீடியட்டாக போடாதீங்க. டவுட்டாக இருந்தால், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பல்க் குவான்டிட்டி இமீடியட்டாக போடுங்க. இப்போ நான் 51,300 புட் ஆப்ஷன் எடுக்கேன் ஆகஸ்ட் 1 சீரீஸு. ஏன்னா அந்த ப்ரைஸ் 930 போயிடுச்சு. இந்த ப்ரைஸ் 700 இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசை நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணுறேன். இது அதை விட 100 ரூபா கம்மியாக ட்ரேட் ஆகுது இல்லை. அதனால் கொஞ்சம் ரொம்ப டீப் இந்த மணிலேருந்து கொஞ்சம் இந்த மணிக்கு வந்திருக்கேன். பார்ப்போம். 15 குவான்டிட்டி போட்டிருக்கேன். கரெக்டாக பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பழைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடு 920 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆக போகுது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பல்க் குவான்டிட்டி, ஏன்னா மார்க்கெட்டும் கரெக்டாக 50,800 900லே சஸ்டெயின் ஆகுது. 60 குவான்டிட்டி இப்போதைக்கு 790 வச்சுருக்கேன். இப்போ ஃபர்தராக ஒரு 60 குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் அப்லே இருக்குது, பிரேக் அவுட் இன்னும் பண்ணலை. அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். சின்ன டவுன் வந்துட்டு தான் அகெயின் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மூமெண்ட்டை நம்ம கேட்சப் பண்ணுறோம். ஏன்னா பிரேக் அவுட்னால் இமீடியட்டாக இப்போ நடந்திருக்கணும். மார்க்கெட் 400 பாயிண்ட் அவேல டவுனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து 400 பாயிண்ட் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அகெயின் பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தால், அதனால் நான் புட் ஆப்ஷன் இன்றைக்கி எடுத்து நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் மறுபடியும் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த டைம் விளாடும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ 180 குவான்டிட்டி 784 வச்சுருக்கேன். ஸோ மூமெண்ட் பார்ப்போம். ஓகே, எப்போவுமே மார்க்கெட் ஆர்டரில் ப்ரைஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிட் ப்ரைஸ் பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் தான் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் செல்லிங் சைடில் கேட்குற ப்ரைஸை வச்சுக்கிட்டு அந்த ப்ரைஸு இது தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் மார்க்கெட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிட் ப்ரைஸ் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் ஆர்டரில்.
பிட் ப்ரைஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதுதான் மார்க்கெட் ஆர்டரில் ட்ரிகர் ஆகும். அப்படிங்கிறப்போ இப்போ பாருங்கள் 790 இங்கே 787 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. எல்லா டைமும் மார்க்கெட் ஆர்டரில் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த ப்ரைஸில் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா டிஃபர் ஆகுது பாருங்கள், 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் டிஃபர் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகலை இன்ன வரைக்கும். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிங்கர் பேண்டு போட்டிருக்கேன். இந்த பொலிங்கர் பேண்டு 810 காட்டுது பாருங்கள், அதோட கை கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் போய் டச் ஆகும். அதனால் என்னோடய இப்போது செல்லிங் ஆர்டரையுமே நான் 810க்கு மாற்றலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 810க்கு நம்ம போடுறோம். ஏன்னா 800க்கு வரப்போகுது, அதனால் 810க்கு மாற்றலாம். 800க்கு வந்துட்டு திருப்பி ப்ரைஸ் டவுன் ஆகுது. அகெயின் 800 வருது. 800 டச் பண்ணுறதுக்கே ரொம்ப அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகுது. 787 800. ஸோ 810லேயே க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா என்னோடய பொலிங்கர் பேண்ட் ஹை அதுதான் காட்டுது. அதுக்கு மேலே போனால் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் போகும். அந்த ப்ரைஸ் மூவ் பண்ண நமக்கு வேணாம். இதிலே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டான். ஏன்னா குவான்டிட்டி நான் அதிகமாக போட்டிருக்கேன் இன்றைக்கி, கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனால. 805 வரைக்கும் வருது. ஓகே, ட்ரிகர் ஆயிடுச்சு.